அரசுடைய இந்த திட்டத்தின் கீழே நீங்க எஃப்டி போடுறீங்க அப்படின்னும் போது மாதம் 10,000 வரைக்கும் உங்களால இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எடுக்க முடியும். இந்த எஃப்டி திட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்து டெய்லி யூசேஜுக்கு வந்து ஒரு செலவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா மாதந்தோறும் இந்த வட்டியை மட்டும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, கூடுதலாக அப்படிலாம் எனக்கு எதுவும் வேணாங்க, நான் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிக்கிறேன், மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய நபர்கள் கூட இந்த ஸ்கீம் கீழே அப்ளை பண்ண முடியும். அதுலேயும் குறிப்பாக இந்த எஃப்டி திட்டத்தின் கீழே இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டுமே 7.5 ஆரம்பிச்சு 10.8% வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்படி என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எஃப்டி ஸ்கீம், இது யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட காட்ட போகிறேன். ஒருவேளை இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்த்தாலே போதும், நீங்கள் வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாஸ்வாலா டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. பொதுவாக சம்பாதிக்கிற எல்லாருமே ஃபியூச்சருக்காக வந்து கொஞ்சோண்டு காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுலேயும் குறிப்பாக எஃப்டி போடுற நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் வேண்டாங்க, இப்போதைக்கும் என்கிட்ட ஒரு தொகை இருக்குது, அதை நான் எஃப்டி போட்டு அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக தமிழக அரசோடைய இந்த ஒரு எஃப்டி ஸ்கீம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு எஃப்டி ஸ்கீம் உங்களுக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், இவங்களுக்கு கீழே தான் இந்த ஒரு எஃப்டி ஸ்கீம் ஆனது இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மற்ற எஃப்டி ஸ்கீமோடைய இன்ட்ரெஸ்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த எஃப்டி ஸ்கீமோடைய இன்ட்ரெஸ்ட் ஆனது உங்களுக்கு ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட 7.5% ஆரம்பிச்சு 10.8% வரைக்கும் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமோடைய டென்யூர் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 5 வருஷம் வரைக்கும் இருக்கு. மினிமமா நீங்க 1 லட்சம் எஃப்டி போடுறதுல ஆரம்பிச்சு நீங்க கோடி கணக்கில் கூட இந்த திட்டத்தின் கீழே எஃப்டி போடலாம். ஸோ இதில் டெபாசிட் உங்களுக்கு 2 விதமான டெபாசிட் இருக்கு. ஒன்று வந்து கியூமுலேட்டிவ் டெபாசிட், இன்னொன்று நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட். இப்போ இந்த கியூமுலேட்டிவ் நான் கியூமுலேட்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கியூமுலேட்டிவ்னா இப்போ 1 வருஷத்துக்கு ஒரு எஃப்டி ஆனது போடுறீங்க, இல்லை ஒரு 3 வருஷத்துக்கு எஃப்டி ஆனது போடுறீங்க அப்படின்னும் போது அந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க அசல் வட்டி ரெண்டுத்தையுமே சேர்த்து எடுத்துக்க முடியும். இதுவே நான் கியூமுலேட்டிவ் அப்படின்றது உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை, இல்லை 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு நீங்க பார்ஷியலாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்க வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் இந்த கியூமுலேட்டிவ் நான் கியூமுலேட்டிவ்க்கு வித்தியாசம். இப்போ நீங்க கேட்கலாம், ஏவா அப்போ வந்து 1 வருஷத்துக்கு போடுறவங்களுக்கும் சரி, இந்த 5 வருஷத்துக்கு போடுற இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆனது ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆனது உங்களுடைய டென்யூர் பீரியடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாகவும் ஆகும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு கூடுதல் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டேப்லெட் காலம் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். நீங்கள் ஒரு கியூமுலேட்டிவ் டெபாசிட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது 12 மாசத்துக்கு போடுறீங்கன்னும் போது பேஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7.8. இதுவே எஃபெக்டிவ் ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா 8.3% வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கேட்கலாம், இந்த பேஸ் ரேட் தான் என்ன, இந்த எஃபெக்டிவ் ஈல்டு தான் என்ன அப்படின்னா, பேஸ் ரேட் அப்படின்றது நீங்கள் ஒரு எஃப்டி போடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு பேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த எஃபெக்டிவ் ஈல்டு அப்படின்றது இப்போ 1 வருஷம் வச்சிருக்கீங்க, 2 வருஷம் வரைக்கும் அந்த எஃப்டி ஆனது அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ இந்த வட்டிக்கு வட்டி போட்டு கொடுப்பாங்க. அதுதான் இந்த எஃபெக்டிவ் ஈல்டு. இப்போ பாருங்க, கியூமுலேட்டிவ் டெபாசிட் பிரகாரம் 12 மாசத்துக்கு ஒரு ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா நீங்க வந்து ஒரு எஃப்டி போடுறீங்க அப்படின்னும் போது பேஸ் ரேட் ஆனது உங்களுக்கு 7.8%. அதே எஃபெக்டிவ் ஈல்டு பாத்தீங்க அப்படின்னா 8.03% வரைக்கும் கொடுக்குறாங்க. 24 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 7.90% வரைக்கும் உங்களுக்கு பேஸ் ரேட் வரைக்கும் இருக்கு. எஃபெக்டிவ் ஈல்டு பாத்தீங்க அப்படின்னா 8.47% வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி 36 மந்த், அதாவது 3 வருஷத்துக்கு நீங்க எஃப்டி போடுறீங்கன்னும் போது உங்களுடைய பேஸ் ரேட் ஆனது 8%, எஃபெக்டிவ் ஈல்டு ஆனது 8.94% கொடுக்கப்படுது. ஸோ 48 மந்த்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் ரேட் ஆனது 8.10% கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஃபெக்டிவ் ஈல்டு ஆனது 9.45% வந்து கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு பாருங்க, உங்களுடைய எஃபெக்டிவ் ஈல்டு மட்டுமே 10.09% ஆனது உங்களுக்கு கிடைக்குது. இது ஜெனரல் பப்ளிக். ஓகே, அதுவே நீங்க வந்து சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 1 வருஷத்துக்கு கியூமுலேட்டிவ் டெபாசிட் போடுறீங்கன்னும் போது உங்களுடைய பேஸ் ரேட் ஆனது 7.95% ஆரம்பிக்குது. உங்களுடைய எஃபெக்டிவ் ஈல்டு ஆனது 8.19% ஆனது இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க செக் பண்ணுங்க, 24 மாசத்துக்கு பாருங்க, 36 மாசத்துக்கு பாருங்க. ஸோ இந்த 5 மாசத்துக்கான
இதுக்கான சீனியர் சிட்டிசனுக்கான எஃபெக்டிவ் yield மட்டுமே பாருங்க 10.83% ஆனது கொடுக்குது. ஓகே, இது கியூமுலேட்டிவ் டெபாசிட்டுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, இப்போ நான் கியூமுலேட்டிவ் இல்லைங்க, என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எனக்கு மாசமோ இல்லை 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த பெஸ்ட் ஆப்ஷன் நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட். ஸோ இவங்களுக்கு பாருங்க, இதுல வந்து நீங்க மாசம் எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க போடுறீங்க அப்படின்னும் போது அதுக்கு மாசமான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. மினிமம் நீங்க 2 வருஷத்துக்காக போடுறீங்க அப்படின்னும் போது தான் மாசம் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆனது கொடுக்கப்படும். அப்போ நீங்க 2 வருஷத்துக்கு போடுறீங்கன்னும் போது அதுமே மாசம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. குவார்ட்டர்லி அப்படின்னா ஸோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 7.9% வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 3 வருஷத்துக்கு போடுறீங்கன்னும் போது மாதத்துக்கு உங்களுக்கு 8% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதுவே நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 8.24% ஆனது கொடுக்கப்படுது. ஸோ அப்படியே கீழே வாங்க, 5 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னும் போது மாசம் உங்களுக்கு 8.25% ஆனது கொடுக்கப்படுது. ஆனுவலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.51% ஆனது கொடுக்கப்படுது இன்ட்ரெஸ்ட் மட்டுமே. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு அப்படி நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட்ல நீங்க வந்து 2 வருஷத்துக்கு போடுறீங்க, உங்களுக்கு குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது வேணும் அப்படின்னும் போது 8.05% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது கொடுக்கப்படுது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த டேப்லர் காலம் பார்த்தாலே எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது கொடுக்கப்படுது அப்படின்றத நீங்க ஈஸியாக பார்த்துக்க முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு 60 மாசத்துக்கு வந்து பாருங்க ஆனுவலி 9.04% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த எஃப்டி ஸ்கீம் கீழே டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல், சீனியர் சிட்டிசன், ஹெச்யூஎஃப்ஆ இருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது யார் வேணாலுமே இந்த எஃப்டி ஸ்கீம் கீழே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, powerfinance.com அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் ஆனது இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் அப்படியே மேலே ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கியூமுலேட்டிவ், நான் கியூமுலேட்டிவ் அப்படின்னு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை நீங்கள் கியூமுலேட்டிவ் டெபாசிட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அந்த கியூமுலேட்டிவ் டச் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது நான் கியூமுலேட்டிவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு சும்மா வந்து கியூமுலேட்டிவ் அப்படின்னே வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன். உள்ளே வந்து இப்போ இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதில் பாருங்கள், இண்டிவிஜுவல் இல்லை இன்ஸ்டிடியூஷனா அப்படின்னு கேட்குது. நான் இண்டிவிஜுவல் தான், அதனால் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுக்குறேன். ஆர் யூ அ சீனியர் சிட்டிசன்? இல்லை, நான் சீனியர் சிட்டிசன் கிடையாது, அதனால் நோ கொடுக்குறேன். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ ரெசிடென்ட், நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் தான் இல்லையா, அதனால் ரெசிடென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இதில் நீங்கள் மினிமம் 1 லட்சம் டெபாசிட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் என்டர் அமௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நான் 15 லட்சம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட்டில் ஒரு 5 வருஷம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கே பாருங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இந்த 5 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7,56,396 ரூபாய் கிடைக்கும். எனக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா 22,56,396 ரூபாய்க்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து கிடைக்கும், அசல் மற்றும் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து. ஸோ இப்போ எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்றது இதில் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் கீழே அப்ளை ஃபார் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு 5 ப்ராசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களுடைய நாமினி டீட்டெயில்ஸ். எந்த ஒரு எஃப்டி போடுறோம் அப்படின்னாலுமே நாமினி டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நாமினி டீட்டெயில்ஸ், அடுத்து மற்ற அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னும் போது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பேன் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பேமெண்ட். ஸோ இந்த 15 லட்சம் என்ட்ரு பண்ணியிருக்கேன் இல்லையா, நான் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னும் போது இந்த பேமெண்ட் ஆனது எனக்கு முடிஞ்சிடும். பேமெண்ட் ஒன்ஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது என்னுடைய எஃப்டி ஆனது ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே மது, ஸோ இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் எனக்கு வந்து நான் ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வச்சுருக்கேன், அதுலேருந்து எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இவங்களுடைய அஃபிஷியல் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, TNPFC. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உள்ள உங்களுடைய ஹோம் பேஜ் ஆனது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதிலே கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்தி கூட நீங்கள் இதிலே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நியூ டெபாசிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலே கூட நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனதை கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெசிடென்ட், நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 லட்சம் போடுறேனே. ஸோ இதில் நான் சொல்லியிருந்த மாதிரி நான் கியூமுலேட்டிவ்
ஸோ 3 மாதத்துக்கு நான் போடுறேன் அப்படின்னும் போது மாதம் எனக்கு 10,000 ரூபாயானது எனக்கு வெறும் என்னவா கிடைக்கும், வட்டியாக மட்டுமே கிடைக்கும். ஸோ எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வட்டி மட்டுமே 3,60,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, இதுவே நான் 4 வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னும் போது எனக்கு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10,125 ரூபா வந்து வட்டியாக கிடைக்குது. இதுவே 5 வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னும் போது எனக்கு வட்டியானது ஒரு மாதத்துக்கு மட்டுமே 10,312 ரூபாய் எனக்கு கிடைக்குது. எஸ், இந்த மாதிரி இந்த ஆப்பை பயன்படுத்தியே நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அதுக்கு மாதம் எவ்வளவு வட்டி கிடைக்கும், இல்லை வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக இதை பயன்படுத்தி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் உங்ககிட்ட இந்த வெப்சைட்டில் போய் எனக்கு வந்து பண்ண தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் இந்த ஆப்லேயே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய எஃப்டி ஆனதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதிலே உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கீம் கீழே அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன், ஆதார், பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய தமிழக அரசாங்கமானது நமக்கு இவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு எஃப்டி ஸ்கீம் வச்சிருக்கு அப்படின்றது பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது, அதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கத்துடைய பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இது கீழே இந்த ஸ்கீம் கீழே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக உங்களுடைய எஃப்டி ஆனதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.